ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டாப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு செப்டம்பர் 7 மற்றும் 8 ஆகிய 2 தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல் இன்றைய நடப்பு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் டெஸ்ட்டில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டாப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இது வரைக்கும் யாரும் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டாப் ஐஏஎஸ் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இதர தேர்வையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய டாப் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுக்கு தயாராகக்கூடிய, அதாவது 2026ஆம் ஆண்டுக்கான தேர்வு தயாராகக்கூடிய மாணாக்கர்களுக்காக ஒரு வருட கோர்ஸாக பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிதாக ஃப்ரீடம் பேட்ச் அப்படிங்கக்கூடிய ஒரு பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கான அட்மிஷன் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதற்கான அட்மிஷன் நடைபெறும். இந்த புதிய பயிற்சி வகுப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முதல் 2 மாதங்கள் வந்து ஃபவுண்டேஷன் கிளாஸ் ஆகும். அதற்கடுத்த 4லிருந்து 5 மாதங்களுக்குள்ளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீஷன் கிளாஸ் ஆகும், அது நடக்கும். அதற்கப்புறம் இதற்கு இருக்கக்கூடிய இன்னும் 5 மாதங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்து முழுமையாக உங்களை தேர்வுக்கு தயார்படுத்துவாங்க. சற்றேறக்குறைய 125க்கும் மேற்பட்ட ஆஃப்லைன் கிளாஸஸ், 50க்கும் மேற்பட்ட ஆன்லைன் கிளாஸஸ், 40க்கும் மேற்பட்ட டெய்லி தமிழ் டெஸ்ட், அதுபோக 20க்கும் மேற்பட்ட வீக்லி மேத்ஸ் டெஸ்ட் சொல்லி ஒரு பிரம்மாண்டமான வகுப்பாக என்ன செய்ய இருக்குன்னு சொன்னால் இந்த ஃப்ரீடம் பேட்ச் வந்து 1 இயர் கோர்ஸாக நடத்தப்பட இருக்குது. இதற்கான அட்மிஷன் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த புதிய பயிற்சி வகுப்புகளில் இணைந்து நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நியரஸ்ட் பிரான்ச்சுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தேவைனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. அதுபோக என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால் நீங்கள் புதிய பயிற்சி வகுப்புகளில் இணைந்து படிக்கவும் கொள்ளலாம். சரிங்களா? ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பாடி தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்டம்பர் 7ஆம் தேதி அனுசரிக்கப்பட்ட ஒரு சில தினங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் செப்டம்பர் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த போலீஸ் கோஆபரேஷன் அப்படிங்கக்கூடிய தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்போல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சர்வதேச போலீஸ், அதாவது உலகளாவிய அளவில் குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு பெரிய முகமையாக இன்டர்போல் செயல்படுகிறது. இந்த இன்டர்போலுக்கும் இதர நாடுகளுடைய காவல்துறைக்கும் இடையே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புரிதலை, ஒரு இணைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குற்றவாளிகள் உலகினுடைய வெவ்வேறு பகுதிகளிலிருந்து குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க. குறிப்பாக இணையவெளியில் நடைபெறக்கூடிய குற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எங்கேருந்து அந்த குற்ற செயல்கள் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதை கண்டறியப்படுவது ரொம்ப சிரமமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நாடுகளில் குற்ற செயல்களை புரிந்துட்டு ஒரு சில பேர் வெளிநாடுகள் தப்பி போகக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம். இந்த அடிப்படையில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குற்றவாளிகளை குற்ற செயல்கள் முதல்ல நடைபெறாமல் தவிர்ப்பது, குற்றவாளிகளை கண்டறிவது, அதில் உலக நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு இடையே ஒரு ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது போன்ற பல்வேறு விஷயங்களை மையப்படுத்தி தான் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் செப்டம்பர் 7ஆம் தேதி இன்டர்நேஷனல் டே ஆஃப் த போலீஸ் கோஆபரேஷன் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐசிடி அண்ட் ஏஏ இன் போலீசிங். சரிங்களா? காவல்துறையில் செயற்கை நுண்ணறிவோட பங்களிப்பை மேலும் அதிகப்படுத்துவது குறித்த புரிதலுக்கான ஒரு கருப்பொருளாக இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். சரிங்களா? ரைட், அப்புறம் முதலத்தினுடைய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய காவல்துறைகளுக்கு இடையே ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக, ஒரு இணைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக, குற்றச்செயல்கள் நடைபெறாமல் தடுப்பதற்காகவும் குற்றவாளிகளை கண்டறிவதில் இணைந்து செயல்படுவதற்குமான ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக ஆண்டுதோறும் செப்டம்பர் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் த போலீஸ் கோஆபரேஷன் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐசிடி அண்ட் ஏஏ இன் போலீசிங். சரிங்களா? அடுத்தாம் பகுதி தகவல் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7 அனுசரிக்கப்படக்கூடிய மற்றும் ஒரு தினம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷனல் டே ஆஃப் த கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கை. சரிங்களா? நீல வானத்திற்கான தூய காற்று தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதனுக்கு சுவாசிப்பதற்கு காற்று அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் இன்னைக்கு உலகினுடைய பல்வேறு பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காற்று எந்த அளவுக்கு மாசு அடைந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும். அதுவும் குறிப்பாக இந்தியாவை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உலகினுடைய ஏர் பொல்யூஷனில் டாப்பில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் ஃபுல்லாமே எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்தியாவில் தான் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு தூய்மையான காற்றை சுவாசிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறதற்காக காற்று மாசுபாட்டை குறைப்பதற்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி இன்டர்நேஷனல் டே ஆஃப் த கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? இந்த தினத்திற்கான தீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேசிங் ஃபார் ஏர், காற்றுக்கான பந்தயம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இந்த நாளுக்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சமீப காலங்களில் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காற்று மாசுபாட்டால் உலகளாவிய அளவில் ஏற்படக்கூடிய பல்வேறு பாதிப்புகளுக்கு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம்.
குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்று மாசுபாட்டை குறைப்பதன் கொண்டு இந்தியாவில் இந்தியர்களுடைய ஆயுட்காலம் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கக்கூடிய தகவல் கூட சமீபத்தில் வெளியாக இருக்குது அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்கது. சரிங்களா? ரைட். அப்போ நம்மளோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், உலகளாவிய அளவில் காற்று மாசுபாட்டை குறைத்து மக்களுக்கு தூய்மையான காற்று சுவாசிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக அது குறித்த புரிதலை மக்களுக்கு மத்தியிலையும் நிறுவனங்களுக்கு மத்தியிலையும் உலக நாடுகளுக்கு மத்தியிலையும் ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் செப்டம்பர் 7ஆம் தேதி இன்டர்நேஷனல் டே ஆஃப் த கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேசிங் ஃபார் ஏர். சரிங்களா? அடுத்து நான் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால், வேர்ல்டு துச்சன் அவேர்னஸ் டே அப்படின்பாங்க. துச்சேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் தசை சிதைவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? குறிப்பாக குழந்தைகளையும் வயதானவர்களையும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோயாக இது இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த தசைநார் நோய் அமைந்திருக்கிறது. அந்த நோய் குறித்த புரிதலை உலகளாவிய அளவில் மக்களுக்கு மத்தியில் உலக நாடுகளுக்கு மத்தியில் ஏற்படுத்தி அதிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கான அதிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான தினமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த தசைநார் நோய்க்கான விழிப்புணர்வு தினம் ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது சொன்னால் செப்டம்பர் 7ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேமிலி த ஹார்ட் ஆஃப் கேர். சரிங்களா? குடும்பம் அக்கறையின் இதயம் அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்புறம் திரும்ப தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், உலகளாவிய அளவில் உலக நாடுகளுக்கு மத்தியிலே மக்களுக்கு மத்தியிலே தசை நார் நோய் குறித்த புரிதலை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக ஆண்டுதோறும் செப்டம்பர் 7ஆம் தேதி உலக துச்சேன் அவேர்னஸ் தினமாக விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேமிலி த ஹார்ட் ஆஃப் கேர். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொன்னால், செப்டம்பர் 8ஆம் தேதியான இன்றைய தினம் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு தினம். என்ன தினம் அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே. சரிங்களா? சர்வதேச எழுத்தறிவு தினம். சரிங்களா? எழுத்தறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதர் தன்னுடைய தாய்மொழியில் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் பேசுவதற்குமான ஒரு தகுதியை பெற்றிருப்பது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அடிப்படையான எழுத்தறிவுன்னு சொல்கிறாங்க. அதற்காக அவர் டிகிரி முடிச்சிருக்கணும், 10th முடிச்சிருக்கணும், 12th முடிச்சிருக்கணும், அந்த மாதிரியான வரையறையெல்லாம் கிடையாது. அவர் பேசிக்காக தன்னுடைய தாய்மொழியை எழுதுவதற்கும் பேசுவதற்கும் படிப்பதற்கும் அவர் திறன் பெற்றிருந்தாலே என்ன அப்படின்னு சொன்னால் அவர் எழுத்தறிவு பெற்றவராக கருதப்படுகிறார். அந்த அடிப்படையில் உலகளாவிய அளவில் மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய படிப்பறிவு இல்லாத ஒரு சூழலை நீக்கி அனைத்து தரப்பட்ட மக்களையும் எழுத்தறிவு மிக்கவர்களாக மாற்றுவதற்கான ஒரு புரிதலுக்கான ஒரு விழிப்புணர்வுக்கான தினமாக ஆண்டுதோறும் இந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்டம்பர் 8ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய பாரத கல்வியறிவு திட்டத்தின் அடிப்படையில் 15 வயதுக்கு மேற்பட்ட எழுத படிக்காத தெரியாதவர்கள் எல்லாம் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா அது மாநில அரசாங்க உதவியோட கண்டறிந்து அவங்களுக்கு சிறப்பு வகுப்புகள் எல்லாம் நடத்தி தேர்வுகள் எல்லாம் நடத்தி அவங்களையும் எழுத்தறிவு மிக்கவர்களாக உல்லாஸ் அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் மாற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியாவில் கூட கோவா, மிசோரம், திரிபுரா போன்ற ஒரு சில மாநிலங்கள் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த திட்டத்தின் கீழ் முழுமையான கல்வி பெற்ற மாநிலங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் பல்வேறு மாநிலங்களில் மாற்றங்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? இந்த இடத்திற்கான தீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொமோட்டிங் லிட்ரஸி இன் த டிஜிட்டல் ஏரா, டிஜிட்டல் சகாப்தத்தில் எழுத்தறிவை ஊக்குவித்தல். நவீன காலத்துக்கு ஏற்ப எழுத்தறிவு திட்டங்களை மேம்படுத்துவது குறித்த புரிதலுக்கான கருப்பொருளாக இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்படி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் மக்களுக்கு மத்தியில் உலக நாடுகளுக்கு மத்தியில் படிப்பறிவு இல்லாத ஒரு சூழலை முழுமையாக நீக்கிவிட்டு அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் எழுத்தறிவை போதிப்பதற்கான புகட்டுவதற்கான ஒரு முக்கியமான தினமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 8 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். சர்வதேச எழுத்தறிவு தினம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரொமோட்டிங் லிட்ரஸி இன் த டிஜிட்டல் ஏரா. சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே செப்டம்பர் 8ஆம் தேதி அனுசரிக்கப்படக்கூடிய மற்றும் ஒரு தினம் என்ன அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு ஃபிசிக்கல் தெரப்பி, அதாவது ஃபிசியோதெரப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டுதோறும் செப்டம்பர் 8 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது ஃபிசியோதெரப்பி செய்வதன் மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் இயக்கங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு புரிதலை, அதாவது ஃபிசியோதெரப்பி மருத்துவம் குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி அந்த விழிப்புணர்வை அடைய செய்வதற்கான ஒரு தினமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 8 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆண்டிற்கான தீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெல்த்தி ஏஜிங், அதாவது ஆரோக்கியமான முதுமை. சரிங்களா? அதாவது உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு உலக நாடுகள்லையும் முதியோர்களுடைய எண்ணிக்கை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் கூடிக்கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். மக்கள் தொகை கட்டுப்படுத்தலின் காரணமாக பல்வேறு உலக நாடுகள் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பித்து முதியோர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே வருது. இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவது புள்ளி விவரங்கள் தெரியப்படுத்து. அந்த அடிப்படையில் இந்த முதியோர்களுக்கான உடல் ஆரோக்கியத்தை பேணுவதில் ஃபிசியோதெரப்பினுடைய பங்களிப்பு குறித்த புரிதலுக்கான விழிப்புணர்வுக்கான ஒரு கருப்பொருளாக இந்த ஆண்டு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஹெல்த்தி ஏஜிங் அப்படிங்கிற கருப்பொருள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சூட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்போ ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் மக்களுக்கு மத்தியில்
பிசியோதெரப்பி மருத்துவம் குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்தி அந்த துறை சார்ந்த நிபுணர்களை பெருமைப்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் பிசிக்கல் தெரப்பி தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுகிறதுனா செப்டம்பர் 8ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்த்தி ஏஜிங். சரிங்களா? அடுத்த நாம் அப்படி தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜினாமா. சரிங்களா? யார் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஜப்பானுடைய தற்போதைய பிரதமராக இருந்த ஷிகுரு இஷிஃபா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் பொறுப்பேற்று சற்றேறக்குறைய 11 மாதங்கள் தான் ஆகுது. இன்னும் ஒரு முழுமையான ஆண்டை கூட அவர் பூர்த்தி செய்யலை. இத்தகைய சூழ்நிலையில் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சமீபத்தில் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் மேலவையில் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால் எலெக்ஷன் நடத்தினாங்க. அந்த எலெக்ஷனில் 125 இடங்கள் அறுதி பெரும்பான்மைக்கு பெறணும். ஆனால் இந்த ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சி கூட்டணியினுடைய அந்த டீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 122 இடங்கள் தான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வின் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே கீழவையிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் தற்பொழுது மேலவை தேர்தலையும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அறுதி பெரும்பான்மைக்கான இடங்களை முழுமையாக பெற முடியாத ஒரு சூழல். இத்தகைய சூழ்நிலையில் உள்கட்சிக்குள்ளேயே ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக குழப்பம் காரணமாக வேறு வழியே இல்லாத சூழ்நிலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் ஜப்பானுடைய தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய ஷிகுரு இஷிஃபா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக அவர் தான் இருக்கிறாரு. அவர் தன்னுடைய பதவி என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. அதாவது யார் அந்த கட்சியினுடைய தலைவராக புதிதாக தேர்ந்தெடுக்கப்படுதாங்களோ இல்லை யார் பொறுப்பில் இருக்கிறாங்களோ அவங்க தான் பிரதமராக இருப்பாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆளும் லிபரல் கட்சியில் புதிதாக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு பின்பு அவர் பிரதமராக பொறுப்பேற்பார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்போ நம்ம திரும்ப தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஜப்பானுடைய தற்போதைய பிரதமராக இருந்த ஷிகுரு இஷிஃபா அவங்க சொந்த கட்சிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக வேறு வழி இல்லாத சூழ்நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் அதிகப்படியான அறுதி பெரும்பான்மைக்கான இடங்களை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். தன்னுடைய கட்சி தலைவர் பதவியும் ஷிகுரு இஷிஃபா என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்த அவருடைய தகவல் நமக்கு ஏற்கனவே தெரிந்த தகவல் தான். அதாவது வெளிநாடு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழ்நாட்டினுடைய தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். சுற்றுப்பயணங்கள் நிறைவு செஞ்சிச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் காலை தமிழகம் திரும்ப இருக்கிறாரு. முதல்ல ஜெர்மனி ஒரு நாள் போயிருந்தாப்புல, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு போயிருந்தாப்புல. இங்கிலாந்துலேயும் நிறைய நிறுவனங்களை சந்தித்து முதலமைச்சர் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தினார். ஒரு சில ஒப்பந்தங்கள்லாம் கையொப்பமாச்சு முந்தைய வகுப்பில் பார்த்துருப்போம். இப்போ இங்கே நாம் பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால் இறுதி 2 நாட்கள் முதலமைச்சருடைய அந்த பிரயாணத்தில் என்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தங்கியிருந்தால் அந்த வீட்டை முதலமைச்சர் என்ன சொன்னால் பார்வையிட்டார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொது உடைமை தத்துவத்தினுடைய பிதாமகனாக கொண்டாடப்படக்கூடிய கார்ல் மார்க்ஸ் அவர்கள் அவருடைய நினைவிடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் அமைஞ்சிருக்குது. அந்த நினைவிடத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் நினைவஞ்சலி செலுத்தினார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். மரியாதை செலுத்தினார். அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் அமைந்திருக்கக்கூடிய கீழை தேயவியல் மற்றும் ஆப்பிரிக்கவியல் பல்கலைக்கழகம் இங்கே இந்திய வம்சாவளி மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வி கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் சந்திச்சும் தமிழ்நாடு முதலமைச்சர் உரையாற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லூரி வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கும் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு நிறுவனம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்துஜா குழுமம். அவங்க தமிழ்நாட்டில் சற்றேறக்குறைய 7500 கோடி ரூபாய் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முதலீடுகள் செய்ய இருக்கிறாங்க. அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் லண்டனில் கையொப்பமாக இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்துஜா குழுமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்சார வாகனங்களுக்கான செல் மற்றும் பேட்டரி உற்பத்தி, அதே போல மின்சார வாகனங்களுக்கான சார்ஜ் நிலையங்கள் அமைப்பது போன்ற விஷயங்களை அவங்க கவனம் செலுத்துறாங்க. அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் தங்களுடைய தொழிலை தொடங்க இருக்கிறாங்க, விரிவுபடுத்த இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7500 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்படுவதற்கான அந்த ஒப்பந்தம் கையொப்பமாக இருக்குது. அதே போல மிகவும் ஃபேமஸான மற்றும் ஒரு நிறுவனம் ஆஸ்ட்ரோஜெனிகா, மருந்து பொருட்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் செயற்கை நுண்ணறி தொழில்நுட்பத்தில். அந்த அடிப்படையில் அந்த நிறுவனம் 176 கோடி ரூபாய் என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுடைய உலகளாவிய கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப மையம் சென்னையில் அமைஞ்சிருக்குது. அதை மேலும் விரிவுபடுத்த இருக்கிறாங்க. அதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். தமிழ்நாடு முதலமைச்சருடைய பயணம் ஜெர்மனி அண்ட் இங்கிலாந்து, இந்த 2 பயணங்கள் சேர்த்து சற்று ஏறக்குறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டிற்கு 15,516 கோடி ரூபாய் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்குது. இந்த முதலீடுகள் மூலமாக சற்று ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 17,613 பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிட்டன் வாழ் தமிழர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறாரு. மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சி அங்கே நடச்சு பிரிட்டனில். அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களை சந்தித்து பேசினார். பேசும்போது முதலமைச்சர் வருஷத்தோட தடவையாவது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வாங்க, அதே போல் இங்கே இருக்கக்கூடிய தொழில்
தொடங்குவதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் நிறையவே இருக்குது. அதனால் நீங்கள் தொழில் முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்கப்பட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவங்ககிட்ட பேசினார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான முல்லை பெரியார் டேம், அதை கட்டினது நமக்கு யாருன்னு தெரியும், கர்னல் ஜான் பென்னிக்விக் அவர்கள். அவருடைய நினைவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் அவருடைய சொந்த ஊரான லண்டனில் இருக்கக்கூடிய கேம்பர்லி நகரில் சிலை நிறுவுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு சிலை நிறுவப்பட்டிருக்குது. அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக பென்னிக்விக்குடைய குடும்பத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் லண்டனில் முதலமைச்சர் சந்தித்து வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து கொண்டாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். எல்லா நிகழ்ச்சிகளையும் முடித்துக்கொண்டு முதலமைச்சர் லண்டன்லேருந்து இங்கிலாந்துலேருந்து கிளம்பி இன்று காலை தமிழகம் வந்தடைகிறார் அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, ரைட். அப்போ தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அதில் 2 நாள் ஜெர்மனி பயணத்துக்கு அப்புறமாக இங்கிலாந்துக்கு போயிருந்தார். இங்கிலாந்தில் ஆரம்ப நாட்கள் என்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். ஆக்ஸ்போர்டில் பெரியார் படம் திறந்ததாக இருக்கட்டும், ஜி போப் கல்லறையில் நினைவஞ்சலி செலுத்தினதாக இருக்கட்டும், பல்வேறு தொழில் நிறுவனங்களோட பேச்சுவார்த்தைகள் நடத்தி பல்வேறு ஒப்பந்தங்கள் கையொப்பமானதாக இருக்கட்டும். அதுபோக தற்பொழுது பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தங்கியிருந்த வீட்டை பார்வையிட்டார், கார்ல் மார்க்ஸ் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். லண்டனில் அமைந்திருக்கக்கூடிய கீழை தேவியல் மற்றும் ஆப்பிரிக்கவியல் பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு அஞ்சலி செலுத்தினார் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து இந்துஜா குழுமம் 7500 கோடி ரூபாய் முதலீடுகள் தமிழ்நாட்டில் செய்யிருக்காங்க, அதற்கான ஒப்பந்தம் கையொப்பமாயிருக்குது. அதேபோல் ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் 176 கோடி ரூபாயில் அவங்களும் முதலீடுகளை செய்ய இருக்கிறாங்க, அதற்கான ஒப்பந்தம் கையொப்பமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிட்டனில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சி மூலம் சந்தித்து பேசினார். அடுத்து லண்டனில் கேம்பர்லி சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜான் பென்னிக்விக் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் சிலை நிறுவப்பட்டிருக்கு. அதற்கு அவங்க குடும்பத்தினர் நன்றி தெரிவித்து முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக முதலமைச்சருடைய ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணத்தில் 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக சற்றேறக்குறைய 17,613 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, ரைட். அடுத்தாம் பகுதி தகவல் என்ன சொன்னால் தென்கொரியாவில் நடைபெற்ற வில்வித்தை உலக சாம்பியன்ஷிப் போட்டி. இதில் காம்பவுண்ட் ஆடவர் அணிகள் பிரிவில் ரிஷப் யாதவ், அமன் சைனி மற்றும் பிரதமேஷ் புகே இந்த டீம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் கோல்டு வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிரிவில் முதல் முறையாக இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் தங்கம் வாங்கி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதேபோல் காம்பவுண்ட் கலப்பணிகள் பிரிவில் ரிஷப் யாதவ் அண்டு ஜோதி சுரேகா டீம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் வெள்ளி கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 2 டீம்லையுமே ரிஷப் யாதவ் இடம் பிடித்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா, ரைட். அப்போ தென்கொரியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் காம்பவுண்ட் ஆடவர் அணிகள் பிரிவில் முதல் முறையாக இந்தியா தங்கம் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்குது. இந்த டீமில் ரிஷப் யாதவ், அமன் சைனி அண்ட் பிரதமேஷ் புகே இருந்தாங்க. அதேபோல் கலப்பு அணிகள் பிரிவில் ஜோதி சுரேகா அண்ட் ரிஷப் யாதவ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்தாலும் நாட்டுக்கு வெள்ளி வாங்கி பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்து பீகார் மாநிலம் ராஜ்கிரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12வது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிகள் கடந்த ஒரு சில தினங்களாக நடைபெற்று வந்துச்சு. இதில் ஃபைனல் மேட்ச்சில் இந்தியாவும் நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய தென்கொரியாவும் போட்டியிட்டாங்க. ரொம்ப அற்புதமாக விளையாண்ட இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் 4வது முறையாக இந்த தொடரில் வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இதற்கு முன்னால் 2003, 2007, 2017 என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் வின் பண்ணியிருக்கிறாங்க. தற்போது இந்த 2024 என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்திய அணி தகுதி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த தென்கொரியா 2வது இடமும் 3வது இடத்திற்கான போட்டியில் சீனாவை தோற்கடித்து மலேசியாவும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, ரைட். அப்புறம் திரும்ப தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் 12வது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி பீகாரில் இந்தியாவில் ராஜ்கிர் அப்படிங்கக்கூடிய அந்த இடத்துல நடந்துச்சு. அதில் இறுதிப் போட்டியில் இந்தியாவும் தென்கொரியாவும் மோதினாங்க. அற்புதமாக விளையாண்ட இந்திய அணி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் தென்கொரியாவை தோற்கடித்து சாம்பியன் படத்தை 4வது முறையாக கைப்பற்றியிருக்கிறது. இதன் மூலமாக அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கும் இந்தியா தகுதி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் 3வது இடத்திற்கான ஆட்டத்தில் சீனாவை தோற்கடித்து மலேசியா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இதற்கு முன்னால் 2003, 2007, 2017 இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த தொடரில் சாம்பியன் பட்டம் கைப்பற்றியிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா, அடுத்த பகுதி தகவல் என்னன்னு சொன்னால் உலகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டென்னிஸ் போட்டிகள் நடைபெறுகிறது. அதில் ஆண்டில் ஒரு 4 டென்னிஸ் போட்டிகள் கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளாக நடத்தப்படுகிறது. அதில் ஆண்டினுடைய இறுதியில் நடைபெறக்கூடிய ஒரு கிராண்ட் ஸ்லாம் போட்டி தான் அப்படின்னு சொன்னால் US ஓப்பன் அல்லது அமெரிக்க ஓப்பன் சொல்லுவாங்க. அந்த போட்டிகள் தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. அதில் நாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மகளிர் ஒற்றையர் பிரிவில் யார் வின் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மகளிர் இறுதிப் போட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகினுடைய ஆக சிறந்த தற்போதைய வீராங்கனைகள் ஒருவரான அரினா சஃப்லன்கா
பெலாரஸ் நாட்டை சார்ந்தவங்க. இவங்க அமெரிக்காவினுடைய அமாண்டா அசினிமோவாவை என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் எதிர்த்து விளையாண்டாங்க. இந்த போட்டியில் ரொம்ப அற்புதமாக விளையாண்ட அரினா சஃப்ரான்கா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறாங்க. இது அவங்களுடைய வாழ்நாளில் கைப்பற்றிருக்கக்கூடிய 4வது கிராண்ட் ஸ்லாம் பட்டம் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். ஏற்கனவே 2 முறை அவங்க ஆஸ்திரேலியா ஓப்பனில் வின் பண்ணியிருக்கிறாங்க. தற்பொழுது 2வது முறையாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் யூஎஸ் ஓப்பன்லையும் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆஸ்திரேலியா ஓப்பனை பொறுத்த வரைக்கும் 2023-24 வின் பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்க ஓப்பனில் கடந்த ஆண்டும் இவங்க தான் சாம்பியன், இந்த ஆண்டும் இவங்க தான் சாம்பியன் அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த இறுதிப் போட்டியில் வின் பண்ணாங்க இல்லையா, அது அவங்களுடைய 100வது கிராண்ட் ஸ்லாம் போட்டி அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா, ரைட். அப்போ நாம தெரிஞ்சுக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவில் நடைபெற்ற அமெரிக்க ஓப்பன் டென்னிஸ் போட்டியினுடைய இறுதிப் போட்டியில் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் பெலாரஸ் நாட்டினுடைய அரினா சஃப்ரான்கா அமெரிக்க வீராங்கனையான அமாண்டா அசினிமோவை தோற்கடித்து சாம்பியன் பட்டம் கைப்பற்றிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த வாழ்நாளில் இது அவங்களுக்கு 4வது கிராண்ட் ஸ்லாம் பட்டமாக அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே 2 முறை ஆஸ்திரேலியா ஓப்பனில் வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 2வது முறையாக யூஎஸ் ஓப்பனில் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி 2 முறை வின் பண்ணியிருக்கக்கூடிய நபராக அவங்க மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் அல்கராஸ் வின் பண்ணியிருக்கிறார். அது குறித்த தகவல்கள் நம்ம நாளைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா, ரைட். நம்ம ரீகேப் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 7ஆம் தேதி உலகளாவிய அளவில் அனைத்தரப்பட்ட நாடுகள் இருக்கக்கூடிய காவல்துறைகளிடையும் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக குற்றச்செயல்கள் நடைபெறாமல் தடுப்பது மற்றும் குற்றவாளிகளை பிடிப்பதில் உலக நாடுகளுக்கு இடையே ஒரு ஒத்துழைப்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக செப்டம்பர் 7 ஆண்டுதோறும் இன்டர்நேஷனல் டே ஆஃப் த போலீஸ் கோஆபரேஷன் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐசிடி அண்ட் ஏஏ இன் போலீசிங். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்களுக்கு சுகாதாரமான தூய்மையான காற்றை சுவாசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதற்கான இன்டர்நேஷனல் டே ஆஃப் த கிளீன் ஏர் ஆஃப் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ் தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 7 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் பார்த்தீங்கன்னா ரேசிங் ஃபார் ஏர். சரிங்களா, அடுத்து தசை நார் நோய் குறித்த புரிதலை விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டுதோறும் செப்டம்பர் 7ஆம் தேதி வேர்ல்டு துச்சேன் அவேர்னஸ் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி த ஹார்ட் ஆஃப் கேர். சரிங்களா, அடுத்து மக்களுக்கு எழுத்தறிவு போதிக்கணும் அப்படிங்கிறதற்காக ஆண்டுதோறும் செப்டம்பர் 8ஆம் தேதி உலக எழுத்தறிவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான தீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொமோட்டிங் லிட்ரஸி இன் த டிஜிட்டல் ஏரா. சரிங்களா, அடுத்த பார்த்தால் பிசியோதெரப்பி குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக ஆண்டுதோறும் செப்டம்பர் 8ஆம் தேதி வேர்ல்டு பிசியோதெரப்பி டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டுக்கான தீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெல்த்தி ஏஜிங். சரிங்களா, அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஜப்பானுடைய தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய ஷிஹுரு இஷிஃபா சமீபத்தில் நடைபெற்ற ஜப்பான் நாடாளுமன்ற மேலவை தேர்தலில் அவங்க கட்சி எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல அப்படிங்கிற அடிப்படையில் உள்கட்சியில் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை காரணமாக தன்னுடைய பதவியேற்ற 11 மாதங்களே ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், வெளிநாடு முதலீடுகள் ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. அதில் இங்கிலாந்தினுடைய இறுதி 2 நாட்கள் நடைபெற்ற நிகழ்வுகளை பார்த்தோம். அண்ணல் அம்பேத்கர் தங்கியிருந்த லண்டன் வீட்டை முதலமைச்சர் போய் பார்வையிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கார்ல் மார்க்ஸ் அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினாப்ல. அடுத்த லண்டனில் அமைந்திருக்கக்கூடிய கீழை தேயவியல் மற்றும் ஆப்பிரிக்கவியல் பல்கலைக்கழகத்தில் இந்திய வம்சாவளி மாணாக்கரோட சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் அங்கே அமைந்திருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலைக்கு மலரஞ்சலி போன்ற விஷயங்களை பார்த்தோம். அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு தொழில் நிறுவனங்களோட பேச்சுவார்த்தை. அதில் இந்துஜா குழுமம் சற்றேறக்குறைய 7500 கோடி தமிழ்நாட்டை முதலீடு செய்ய இருக்கிறாங்க. அதற்கான ஒப்பந்தம் கையொப்பமாக இருக்குது. அதுபோல் ஃபேமஸான ஆஸ்ட்ரஜெனிகா நிறுவனம் அவங்களும் 176 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் முதலீடு செஞ்சு தன்னுடைய தொழிற்சாலையை ஏற்கனவே இருந்த தொழிற்சாலையை விரிவுபடுத்த இருக்கிறாங்க, தொழிலை விரிவுபடுத்துகிறாங்க. அதற்கான ஒப்பந்தம் கையொப்பமாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சியில் பிரிட்டன் வாழ் தமிழ் மக்களை தமிழ்நாடு சந்தித்து பேசினார், உரையாற்றினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லை பெரியாறு அணை டேம் கட்டின கர்னல் ஜான் பெனிக்விக் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் லண்டனில் கேம்பர்லி சிட்டியில் சிலை நிறுவப்பட்டிருக்குது. அதற்காக அந்த குடும்பத்தினர் முதலமைச்சர் சந்தித்து நன்றி தெரிவிச்சாங்க லண்டனில் அப்படிங்கிறதை பார்த்தோம். அதாவது ஜெர்மனி அண்ட் லண்டன் இந்த 2 பயணங்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 15,516 கோடி அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்குது. இதன் மூலமாக சற்றேறக்குறைய 17,613 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்து தென்கொரியாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் காம்பவுண்ட் ஆடவர் அணிகள் பிரிவில் ரிஷப் யாதவ், அமன் சைனி அண்ட் பிரமதேஷ் புகை டீம் தங்கம் கைப்பற்றியிருக்கிறாங்க. இந்த பிரிவில் இந்தியாவினுடைய முதலாவது தங்கமாக இது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து காம்பவுண்ட் கலப்பணிகள் பிரிவில் ரிஷப் யாதவ் அண்ட் ஜோதி சுரேகா டீம் வெள்ளி கைப்பற்றியிருக்கிறாங்க. இந்த 2 டீம்லையுமே ரிஷப் யாதவ் இடம் பிடித்திருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தாக பீகார் மாநிலத்தில் ராஜ்கில் நடைபெற்ற 12வது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இறுதிப் போட்டியில் தென்கொரியாவை தோற்கடித்து இந்தியா 4வது முறையாக சாம்பியன் பட்டம் கைப்பற்றியிருக்கிறாங்க. இதன் மூலமாக அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கும் தகுதி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதற்கு முன்னால் இந்தியா 2003, 2007, 2017 வின் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா,
தற்பொழுது 2025 சரிங்க 2024 2025 என்ன பண்ணியிருக்காங்க சொன்னால் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. தென்கொரியாவுக்கு 2வது இடம், 3வது இடம் மலேசியாவுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்து அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியினுடைய மகளிருக்கான ஒற்றையர் பிரிவு உலகனுடைய நம்பர் 1 வீராங்கனை பெலாரஸினுடைய அர்னா சஃப்லன்கா தன்னுடைய இறுதிப் போட்டியில் அமெரிக்காவினுடைய அமாண்டா அசினிமாவை தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. இது அவருடைய வாழ்நாளில் கைப்பற்றிருக்கிற 4வது கிராண்ட் ஸ்லாம் பட்டம் அப்படிங்கிற பார்த்தோம். ஏற்கனவே 2 முறை ஆஸ்திரேலியா ஓப்பன்லையும் தற்பொழுது 2வது முறையாக யூஎஸ் ஓப்பன்ல என்ன பண்ணியிருக்காங்க சொன்னால் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம் சரிங்களா. இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கண்டெஸ்ட்டில் கலந்துக்கிடுங்க. உங்களுக்கு வேலையபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.